ஆவாகன முத்திரை அப்படின்னு நான் அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கிட்டேன். என்ன பேரு? ஆன்ம ஆவாகனம். யார்கிட்ட? சிற்றான்மாவாகிய இந்த உயிர் பேரான்மாவாகிய அவங்கிட்ட ஆவா ஒப்பு கொடுக்கறது அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்த ஆன்ம ஆவாகன முத்திரையே நான் உங்களுக்கு இப்ப கத்துத்தரேன் குழந்தைங்களா. இப்போ வெரி சிம்பிள், ரொம்ப எளிமை கண்ணா. இங்க பாருங்க, இந்த 2 விரலும் ஓட்டிட்டு இருக்கணும், இந்த 2 விரலும் ஓட்டிட்டு இருக்கணும். இவ்வளவுதான். இந்த பெருவிரல நீங்க வச்சிட்டீங்களா? அங்க பாருங்க, இவ்வளவுதான். இந்த பெருவிரல நான் யாருக்கோ ஒண்ணு கொடுக்குறேன். தானம் கொடுக்க போகும்போது ஒரு பொருள் சிந்திராம செதறாம கொடுக்கறதுக்கு பிடிச்சுக்கோமில்ல, அது மாதிரி. இங்க பாருங்க, இதை எப்படி வச்சுக்கோங்க, இதை எப்படி வச்சுக்கோங்க, இதை எப்படி வச்சு சும்மா இந்த 2 விரலுக்கும் மிடில் வச்சா கூட போதும். நீங்க இங்க இப்படிதான் இங்க பாருங்க, இவ்வளவே தான் வச்சுட்டு இப்ப இந்த ஆன்ம ஆவாகன முத்திரையிலேயே இருந்து இங்க பாருங்க. எல்லாருக்கும் தெரியுதா குழந்தைங்களா? தெரியலைன்னா பிள்ளைகள்கிட்ட தகவல் கொடுங்க. கட்டை விரல நீங்க சுண்டு விரலுக்கும் மோதிர விரலுக்கும் நடுப்பகுதியும் இல்லை, சும்மாவே எப்படி வச்சுக்கலாங்கன்னு சும்மா வச்சுக்கலாம். இந்த சில நேரம் இந்த பேலஞ்சில் வைங்க, அடி குறியில வைங்க அப்படிலாம் சொல்லுவேன். இதுல சும்மா நீங்க அப்படி வச்சுக்கலாம். இந்த விரல இப்படி வைக்கிறீங்க, இந்த விரல இப்படி வைக்கிறீங்க, அவ்வளவுதான். இந்த 2 விரல் அது பாட்டில் இருக்கட்டும். இந்த 2 விரலும் தொட்டுட்டு இருக்கட்டும். எது விரல்? நம்ம சுண்டு விரல், மோதிர விரல் இரண்டும் நுனிகள் தொட்டு கொண்டு இருக்கட்டும். வழக்கம் போல ஆசனத்துல உட்காந்துக்கோங்க, நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க, கழுத்து வளைய வேண்டாம். அப்புறம் நீங்க இப்போ இந்த உள்ளங்கைக்குள்ள இந்த பெருவிரல், கட்டை விரல் இருக்கட்டும். 10-15 நாள் செஞ்சு வந்தீங்கன்னா தான் நரம்புகள் சமாதானம் ஆகும். சரியா? அப்ப நீங்க இந்த முத்திரைய 48 நிமிடம்னு செய்ய வேண்டாம். காலையில ஒரு 10 நிமிடம் அந்த மாதிரி நீங்க கண்டினியூஸா செஞ்சுவாங்க. இந்த வலியில இருந்து நிவாரணம் ஆயிக்கலாம். இது என்ன நிவேதனத்திற்கான முத்திரை அப்படின்னு சொன்னோம். ஆத்ம நிவேதனத்திற்கான முத்திரை அப்படின்னு சொன்னோம். இப்போ நம்ம ஆத்மாவை இறைவன்கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கு இப்ப நமசிவாய அப்படிங்கக்கூடிய மந்திரத்திலே நம என்பது மூலாதார தத்துவத்தையும் மணிபூரக சக்கரத்தையும் குறிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப சிவைய அப்படிங்கக்கூடிய யா உயிரை குறிப்பது, வா சக்தியை குறிப்பது, சிவத்தை குறிப்பது அப்படின்னு நம்ம பஞ்சாக்கர மந்திரத்துக்கு விளக்கம் சொல்லும்போது சொல்லுவாங்க. அப்ப நமங்கிறது மலத்தை குறிப்பது அப்படிங்கிறதுனால இப்ப மலத்தை நீக்கி விட்டோம். நாயகனை அடைவதற்கான முத்திரை நீர் தத்துவத்தையும் மண் தத்துவத்தையும் இணைத்து கொண்டு அப்புறம் நெருப்பு தத்துவத்தை உள்ளங்கைக்குள்ள வச்சுக்கிறோம். அப்ப மிச்சம் இருக்கிற ஆகாய தத்துவமும் வாயு தத்துவமும் விரிந்து பறந்துள்ளது. இப்ப உங்களுக்கு மனம் சார்ந்து ஒன்றுதலுக்கான பயிற்சி இது. மனம் ஒன்றுதலுக்கான பயிற்சி இது அப்படிங்கக்கூடிய அளவுக்கு இந்த பயிற்சியை நீங்க எடுத்துக்கோங்க. இப்ப மனம் தானே நமக்கு இல்லாத சேட்டையெல்லாம் மனம்தான் பண்ணுது. இன்னைக்கு ஒரு வீடு வேணும்னு கேக்குது, ஒரு வீடு வந்த உடனே அது பெரிய வீடா இல்லையேன்னு கேக்குது. அப்புறம் இன்னும் கொஞ்சம் இதுல என்னென்ன வசதிகள் பண்ணிக்கலான்னு இருக்கு, அதை செஞ்சு முடிச்ச உடனே இப்படி பண்ணியிருந்தா நல்லா இருக்குமே அப்படிங்குது. அப்ப எதிலுமே மன நிறைவு கொள்ளாதவர்கள், அங்கும் இங்கும் அலைபாய்கிறவர்கள் இந்த ஆத்ம நிவேதன முத்திரையை நீங்க செஞ்சு வரும்போது மனம் உங்களை அறியாமல் ஒன்றும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் அந்த முத்திரையை உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இந்த முத்திரையை திருவுருள் உணர்த்த நான் தெரிந்து கொண்ட முத்திரை இது. ஏற்கனவே நம்மளுடைய வைதீக சனாதன தர்மத்தில் இந்த முத்திரை இருக்கு. ஆனா அது எந்த பெயரில் இருக்கிறது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இந்த முத்திரை நாம எது செய்யும் போது, யாகங்கள் செய்யும் போது, யோகங்கள் செய்யும் போது இந்த முத்திரையை பயன்படுத்தி நம்மை நாமே பேரண்ட நாயகங்கிட்ட அர்ப்பணிச்சு செய்துக்கிட்டு செய்யக்கூடிய முத்திரை. அதனால நான் இதை ஒரு ஆத்ம நிவேதன முத்திரை அப்படிங்கக்கூடிய அளவுல நான் இப்ப இதை எடுத்திருக்கிறேன். அப்போ நீங்க இந்த அளவுல நீங்க இந்த முத்திரையை நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். ஆத்ம நிவேதன முத்திரை அப்படின்னு இப்ப நீங்க அம்மா கையை காமிங்க, கையை காமிங்கன்னீங்க. நான் கையை காமிச்சிருக்கிறேன். இதை பார்த்து நீங்க புரிஞ்சிருப்பீங்க நான் நம்புறேன் குழந்தைங்களா.